Oh!
கொஞ்சம் வேலைகளா அதிகமா அதிகமா பேசுறான். கூப்பிட்டு கேளு கேளு மகாராஜா கூப்பிடுறா உட்காந்து மகாராஜா நீ கூப்பிட்டே வரலட்டா நீ கூலி கொடுத்தாரு. மகாராஜா கூலி கொடுத்தாரு. அவன் தான் எனக்கு ரொம்ப நாளா கூலி கொடுத்தான். அது நம்ம உண்மைதான். என் தந்தை ஆட்சிய வருமானிக்கும் என் தாய் உளவி என்று சொல்லக்கூடிய நாக கண்ணிக்கும் மகனாக பிறந்தவன் இந்த அரவப்பாரன். அரவான் இந்த அரவான் சரித்திரம் மிகவும் பாவத்துக்குரியது. எப்படி என்றால் உன்னுடைய தாயின் கர்ப்பத்திலே எத்தனை மாதம் இருந்த? நான் எல்லாரும் பிறகுற மாத்தாங்க 12 மாசம் தான். இல்லங்க நான் கொரோனா மாசத்துல 7 மாசம் 8 மாசத்தே வந்து சொன்னாங்க. இல்லங்க அது ஒண்ணுதான். அது அச்சுதுல இது வராது போச்சு மகாராஜா. அப்படி உன் தாயின் கர்ப்பத்திலே 10 மாதம். ஆனால் இந்த பாழும் அரவான் தாயின் கர்ப்பத்திலே 84 மாதங்கள் இருந்தேனாம். 84 மாதங்கள்? ஆமா. 84 மாதங்கள் என்றால் வருடம் எத்தனை எனக்கு தெரியாது. நான் தான் படிக்கலையா? நான் படிச்சுனா 7 வருடம். 7 வருடம் எல்லாம் நான் கூட படிச்சுனா நாங்க நீ படிச்சுக்கிறேன் நான் படிக்கல. 7 வருடம். வருடங்கள் என்று பார்த்தால் 7 வருடம். 7 வருடம். ஆமாங்க. மாதங்கள் என்று பார்த்தால் 84 மாதம். அப்படி என் தாயின் கர்ப்பத்திலே இருக்கும் பொழுது என் தாயாகப்பட்டவள் நம்முடைய கர்ப்பத்திலே இருப்பது குழந்தையா அல்லது பாராங்கல்லா பூதமா என்று வேதனையோடு இருந்தாரா என் தாய். ஆமாங்க. அந்த நேரம் என் தாயாகப்பட்டவள் ஆண்டவனாக வழங்கக்கூடிய கண்ணன் நினைத்தாராம். என்னவென்று ஐயா? ஆண்டவா ஆண்டவா என் கர்ப்பத்திலே இருப்பது என்ன என்று நினைக்கும் போது ஆண்டவன் தோன்றினாராம். தோன்றினாராம். அம்மா நாகக்கண்ணி சோகமாக இருக்க காரணம் என்னவென்று கேட்டார். நடந்ததை சொன்னாராம். அம்மா உன்னுடைய சோகம் தீர நான் சந்திர வம்சத்தின் கதையை சொல்லிக் கொண்டு வருகின்றேன், கேட்டுக்கொள்வாய் அம்மா என்று தெரிவித்தாராம். அப்படியே ஆகட்டும் அண்ணா என்று ஆண்டவன் சொல்ல என் தாயாகப்பட்டவள் ஊங்கொட்டினாராம். ஆமாங்க. ஏன்னா ஒரு கதையை சொன்னா அந்த கதைக்கு ஊங்கொட்டினாதான் அந்த கதைக்கு ஒரு சுவாரஸ்யம். ஆமா. அப்படி கதையை சொல்லிக் கொண்டு வரும் பொழுது விரிகண்ட மகாரிஷி உட்காந்து இது போட்டோமா போறாரு. மிருகண்ட மகாரிஷி ஞான சௌந்தரி அம்மையார் சரித்திரத்தை எடுத்து சொன்னாராம். ஆமாங்க. அப்படி சொல்லும் பொழுது தூங்கும் போதே என்னுடைய தாய் உறங்கி விட்டாராம். ஆனால் அந்த கதைக்கு என் தாயின் கர்ப்பத்தில் இருந்து நான் ஊங்கொட்டிட்டு வர்றேன். அப்படியே கர்ப்பத்திலே ஊங்கொட்டுறீங்க? கர்ப்பத்தில். அப்படி மிருகண்ட மகாரிஷிக்கும் ஞான சௌந்தரி அம்மையாருக்கும் திருமணம் நடந்து நீண்ட நாட்கள் ஆகியும் பிள்ளை செல்வமே கிடையாதாம். ஆமாங்க. அப்படி இருக்கும் பொழுது மிருகண்ட மகாரிஷியானவர் தேவர்கள் கூடும் தேவசபைக்கு சென்றாராம். அப்படி செல்லும் பொழுது முனிவர்கள் ரிஷிகள் தேவர்கள் அனைவருமாக ஒன்றாக சேர்ந்து
இந்த பூ உலகிலே புண்ணியத்தை செய்தவர் யார்? யார்? பாவத்தை செய்தவர் யார்? யார் என்று கேள்வி எழுப்பினார்கள். ஆமாங்க. அப்படி கேள்வி எழுப்பும் போது முன்னோர்கள், முனிவர்கள், ரிஷிகள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து இந்த பூவிலே திருமணம் நடந்து பிள்ளை செல்வம் பெற்றவரே, பிள்ளை செல்வம் பெற்றவரே இந்த பூ உலகிலே புண்ணியத்தை செய்தவர். ஆமா. யாரு? பிள்ளை செல்வத்தை பெற்றவர். நாங்கடா அவங்களுக்கு திருமணம் நடந்து பிள்ளை செல்வம் பெற்றவரே புண்ணியத்தை செய்தவராம். ஆமாங்க. பாவத்தை செய்தவர் திருமணம் நடந்து பிள்ளை செல்வம் பெறாதவர் பாவத்தை செய்தவர் அன்னவருக்கு மறுபிறவி கிடையாது, அதாவது மோட்சம் கிடையாதுங்க என்று தெரிவிக்க உடனே மிருகண்ட மகரிஷி, அடடா நமக்கு சொர்க்கத்திலே இடம் இல்லையா? ஆமா. திருமணம் நடந்து நீண்ட காலமாகி பிள்ளை செல்வம் இல்லையே என்று கிரகத்திற்கு வந்தாராம். வந்ததும் தன்னுடைய மனைவி ஞானச்சந்திரன் எடுத்து தெரிவித்து விட்டு சிவனை நோக்கி கடும் தவம் புரிந்தாராம். தவம் புரிந்து கொண்டிருக்கிறார். அப்படி கடும் தவம் செய்யும் போது தவத்தை மெச்சி சிவபெருமான் தோன்றினாராம்.